அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய இன்னொரு 5G ஸ்மார்ட் ஃபோன் டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. ரெட்மியுடைய ஃபர்ஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் டீட்டெயில்ஸும் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 430ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். NPCI நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து UPI டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்தியாவில் மிட் நைட்டில் சில நாளுக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மிட் நைட் அப்படின்னு சொல்லும்போது வந்து 1 AM to 3 AM வரைக்கும் ஃபியூ டேஸ்க்கு ஒர்க் ஆகாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபியூ டேஸ் வந்து எத்தனை நாள் அப்படிங்கிறத அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் இவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ யாருமே வந்து 1 AM to 3 AM வரைக்கும் UPI டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான காரணமா அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, UPI சர்வீஸ்ல வந்து பேக் எண்ட்ல சில அப்கிரேட் இவங்க பண்ண போறதாகும். அந்த அப்கிரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 1 AM to 3 AM பண்றாங்க. அதனால அந்த டைம்ல யாருமே டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த அப்கிரேடுக்கான காரணமும் வந்து சைபர் த்ரெட்ஸ் நிறைய வர்றதுனால அடிஷ்னல் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி வந்து ஆட் பண்ண போறதா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ சில நாளைக்கு 1 AM to 3 AM யாருமே வந்து UPI பேமெண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூகுள் குரோம்ல புது அப்டேட் கொண்டு வர போறாங்க. இந்த அப்டேட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், Chrome V88. இது நெக்ஸ்ட் வீக்ல நிறைய யூசர்ஸ்க்கு ரோல் அவுட் ஆக போகுது. ஸோ இந்த புது அப்டேட் கூடவே வந்து நிறைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் வந்து இன்காக்னிட்டோ ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஃபீச்சர் வரப்போகுது. ஸோ இனிமேல் இன்காக்னிட்டோ மோட்லையும் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி செக் அப்படிங்கிற ஒரு டூலும் கொண்டு வராங்க. அதாவது பாஸ்வேர்ட் மேனேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு எல்லாம் வந்து நீங்கள் எப்போ மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு யாராவது அந்த பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களா, நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வர மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில வெப்சைட்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப செக்யூர்டு பாஸ்வேர்ட் தேவையில்லை. அதாவது ஷாப்பிங் வெப்சைட், ஆஜியோ, மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே வந்து ஒரே பாஸ்வேர்டாக வச்சுப்போம். ஸோ அதெல்லாம் வந்து எப்போ மாற்றணும், எப்போ வந்து அதை சேஞ்ச் பண்ணணும் நமக்கு ரிமைண்டர் கொடுக்கும். ஸோ இந்த பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்ட் காம்ப்ரமைஸ் ஆகிறது வந்து அதிகமாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி யூசர்ஸ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புது ஃபீச்சரோட கூகுள் அவங்களுடைய குரோமுடைய லேட்டஸ்ட் அப்டேட் நெக்ஸ்ட் வீக் எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து COVID-19 வேக்சினேஷன் ப்ராசஸ்க்கு வந்து எல்லாருமே ஆதார் கார்டு அண்ட் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கிறது மேண்டேட்டரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ COVID-19 வேக்சினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸில் இல்லைனா வந்து கிளீனிங் ரொட்டீன் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நார்மல் சிட்டிசன்ஸ்க்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கிறது வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேக்சினேஷன் வந்து அவங்க சொல்கிற டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 ஷாட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒருத்தருக்கு 2 இல்லைனா 3 டோசேஜ் வரைக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் டோசேஜ் எப்போ கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் செகண்டுக்கு அப்போ அவங்கள எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ரொட்டீனுக்காக வந்து இதை மேண்டேட்டரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ கோவின் ஆப்பும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் வந்து நீங்கள் உங்களுடைய வேக்சினேஷன் ப்ராசஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ COVID-19 வேக்சினேஷன் ப்ராசஸ்க்கு வந்து ஆதார் கார்டு அண்ட் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கிறது மேண்டேட்டரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாப்புலர் இ-காமர்ஸ் வெப்சைட் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் சேல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே நிறைய சின்ன வெப்சைட்ஸும் வந்து அவங்க தரப்புலேருந்து ஆஃபர், டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்து மக்களை ஏமாத்துறதா தெரிய வந்திருக்கு. மும்பை போலீஸ் வந்து இது என்ன அப்படின்னு ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட 12 ஸ்கேம் வெப்சைட்டை வந்து இவங்க ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. இந்த 12 ஸ்கேம் வெப்சைட்டில் வந்து ஏமாந்த பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 லட்சம் வரைக்கும் வந்து ஏமாந்துருக்காங்க. இதில் போட்டிருந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் என்ன இமேஜோ அதே இமேஜில் இருக்கும். பட் அங்கே 1000 ரூபாய்னா இங்கே 100 ரூபாய் அப்படின்னு போட்டு வந்து இவங்க ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் 12 வெப்சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜில் பார்க்குற வெப்சைட்ஸ் தான். இதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலராக இருக்கக்கூடிய சில வெப்சைட்ஸுடைய ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் மாற்றி இவங்க பேர் வச்சு இவங்க ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த 12 வெப்சைட்டையும் வந்து ரன் பண்ணது வந்து ஒரே ஒரு பர்சன் தான். குஜராத்தில் வந்து ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி ஏமாற்றி அவனையும் இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படிங்கிற பேரில் வந்து ஸ்கேம் வெப்சைட்ஸில் வந்து யாருமே பர்ச்சேஸ் பண்ணி பணம் ஏமாறாதீங்க. அது மட்டும்
மட்டும் இல்லை, இந்த வெப்சைட்ஸில் வந்து வெறும் பணம் தான் ஏமாந்துருக்காங்க. கிரெடென்ஷியல்ஸ், அதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து லீக் ஆகலை அப்படின்னு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜியோடைய பேசிக் 4G டேட்டா வவுச்சரில் வந்து அடிஷ்னல் டேட்டா கொடுக்கறதா வந்து தெரிய வந்திருக்கு. ஜியோடைய பேசிக் டேட்டா வவுச்சர் அப்படின்னு சொல்லும்போது ₹11 தான் அவங்களுடைய பேஸ் பிளான். இதில் வந்து இது வரைக்கும் 800 MB வரைக்கும் உங்களுக்கு டேட்டா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இனிமேல் 1 GB டேட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேஸ் பிளான், அதாவது ₹11க்கு மட்டும் 1 GB. மற்றபடி வந்து உங்களுக்கு ஆட் ஆன் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹21, 51 இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு 2 GB, 4 GB, 6 GB தான். வெறும் ₹11 டேட்டா வச்சரில் மட்டும் இனிமேல் 1 GB டேட்டா அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ரொம்பவே பாப்புலரான சவுத் கொரியன் கம்பெனி வந்து அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் பிஸ்னஸை வந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி தெரியுது. எல்ஜி அப்படின்னு சொல்லும் போதே வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஒன்று அவங்க ஃப்ளாக்ஷிப் லான்ச் பண்ணுவாங்க, இல்லைனா இன்னோவேட்டிவான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் அவங்க லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து பெரிய அளவில் ப்ராஃபிட் கெயின் பண்ணி தரல. இன்னும் சொல்ல போனால் எல்ஜி G8X வந்து இந்தியாவில் சேலில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த சேல் கூட வந்து அவங்களுடைய லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காக தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே இன்னோவேட்டிவாக அவங்க டிசைன் பண்ணியிருந்தோம். அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஸோ ஃபைனலாக எல்ஜி அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் பிஸ்னஸை வந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி தெரியுது. இதை யாருக்காவது சேல் பண்ண போகிறாங்களா இல்லைனா வந்து இவங்க கம்ப்ளீட்டாக வித்ட்ரா பண்ண போகிறாங்களான்னு தெரியல. அது மட்டும் இல்லை, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அவங்களுடைய மற்ற ப்ராடக்ட்ஸ் லைக் டிவி இதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் பிஸ்னஸ் இனிமேல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சோனி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது சோனி XPERIA ரொம்பவே பாப்புலரான சீரிஸ். இந்த சீரீஸில் சோனி 10 Mark III இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இதோட ஃபர்ஸ்ட் லுக் அஃபிஷியல் ரெண்டர் இமேஜ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எப்போ மாதிரி இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. யூஸ்வலாக இருக்கிற மாதிரி பேக் பேனலில் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. பெசில்ஸ் எல்லாம் திக்காக இருக்குது. ஸோ இந்த அவுட்லுக் பார்க்கும்போது யூஸ்வல் சோனி XPERIA எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு அவுட்லுக்கில் தான் இவங்க கொடுக்க போகிறாங்க. மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6 inches சினிமேட்டிக் வைட் ஃபுல் HD டிஸ்பிளேயோட கொடுக்குறாங்க. ட்ரிபிள் கேமரா, 12 MP பிரைமரி சென்சார், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 3.5 mm ஆடியோ ஜாக்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டு கீழே ஃபர்ஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணுறதா தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மீடியாடெக் லான்ச் பண்ணியிருந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 தான் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான சிப்செட். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்பவே ஹைலைட்டட் ஆனது. ஸோ இந்த சிப்செட்டில் வந்து ரெட்மி K40 லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பட் ரெட்மி K40 மட்டும் இல்லாமல் இன்னொரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனும் இவங்க லான்ச் பண்ண போகிறதா வந்து ரெட்மியுடைய ஜென்ரல் மேனேஜரே வந்து விபோ போஸ்ட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த போஸ்ட்டில் வந்து அவங்க ரிவீல் பண்ணியிருக்கிறது என்னென்னா இந்த ஃபர்ஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இது லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 ரெட்மியுடைய ஃபர்ஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனும் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். போக்கோ C3 இந்தியாவில் 1 million யூனிட் சேல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போக்கோ வந்து ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அடுத்து வந்து போக்கோ C3க்கு வந்து அடிஷ்னலாக ₹500 வந்து ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து உங்களுக்கு ஆஃபரில் தான் அவைலபிளாக இருக்குது. HDFC கார்டு யூசர்ஸ்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு ₹1000 வரைக்கும் ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. அடிஷ்னலாக இப்போ வந்து உங்களுக்கு ₹500 ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது கூடவே ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு போக்கோ X3, போக்கோ M2, M2 Pro எல்லாமே வந்து பெஸ்ட் ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் போக்கோவுடைய ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். மீ வாட்ச் லைட் ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆன இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து இந்தியாவில் ரெட்மி பிராண்டு கீழே வந்து ரீபிராண்ட் ஆகி லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ரீசெண்டாக ரெட்மி பிராண்டு கீழே வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு பிஸ் சர்டிஃபிகேஷனில். ஸோ ரொம்பவே குவிக்காக இது லான்ச் ஆகலாம். இதோட மாடல் நம்பர் வந்து எக்ஸாக்டாக மீ வாட்ச் லைட்டோட சிமிலராக இருக்கிறதுனால அந்த வாட்ச் தான் இந்தியாவில் ரீபிராண்ட் ஆக போகுது. ஸோ மீ வாட்ச் லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் உங்களுக்கு ₹3400க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ் மோட், ஹார்ட் மானிட்டர், ஸ்லீப் மானிட்டர், ப்ரீதிங் அனாலிசிஸ்னு நிறைய விஷயங்களோட தான் இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து இந்தியாவிலையும் லான்ச் ஆக போகுது ரெட்மி பிராண்டு கீழே. Realme X7 சீரிஸ் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஃபெப்ரவரியில் லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட ரீட்டைல் பாக்ஸஸ் எல்லாமே வந்து ரியல்மியோடைய இந்தியன் CEO வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க ஒரு போஸ்டர் மூலமா. இந்த போஸ்டரில் வந்து உங்களுக்கு நிறைய Realme X7 சீரிஸ் உடைய பாக்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வந்து உங்களுக்கு சைனா, குளோபல், இந்தோனேஷியா, வியட்நாம் நிறைய இடங்கள்ல லான்ச் ஆன பாக்ஸஸ். இந்த மாதிரி எல்லா பாக்ஸஸோட ஒரு போஸ்டர் இவங்க ரிவீல் பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X7 சீரிஸ் வந்து சார்ஜர் கூட தான் லான்ச் ஆக போகுதுன்னு பிக் பாக்ஸஸ் வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எல்லாருமே சார்ஜர் இல்லாமல் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் சார்ஜரோட தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரெட்மி, சாம்சங் எல்லாருமே வந்து ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் வந்து பாக்ஸ் கூட சார்ஜர் கொடுக்க போகிறாங்க
போகிறதில்ல. ஸோ பார்க்கலாம் ரியல்மி எவ்வளோ நாள் இந்த மாதிரி ட்ரால் பண்ணுறாங்கன்னு. சாம்சங் கேலக்ஸி A80 2019 ஸ்வெல்லிங் கேமரா இல்லைன்னா ரொட்டேட்டிங் கேமராவில் லான்ச் பண்ண ஒரு பாப்புலர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சக்ஸஸர் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுது. சாம்சங் கேலக்ஸி A82 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பர் வந்து இப்போ ரிவீல் ஆயிருக்கு. இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SM-A82 6B. இந்த மாடல் நம்பரோட வந்து சாம்சங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொட்டேட்டிங் கேமராவோட லான்ச் ஆகாமல் நார்மல் கேமரா மாடியூலில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் மட்டும்தான் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஸோ சாம்சங் அவங்களுடைய A சீரீஸில் A82 5Gலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து உங்களுக்கு Q1 2021 இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. சாம்சங்குடைய பாப்புலரான நோட் சீரிஸ் டிஸ்கண்டினியூ ஆக போகிறதா நிறைய ரூமர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து இது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் மாதிரி தெரியுது. சாம்சங் நோட் தி எண்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்வீட்ஸ் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சாம்சங்குடைய நோட் சீரிஸ் நிறைய பேருடைய ஃபேவரட், அதோட S Penனால இப்போ அவங்களுடைய S சீரீஸ்லேயே S21 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க S Penோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய S சீரீஸ்லேயே வந்து இனிமேல் S Penோட கொடுக்கறதுனால நோட் சீரீஸ் அப்படின்னு தனியாக அவங்க லான்ச் பண்ண போகிறதில்ல அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை சாம்சங்குடைய நோட் சீரீஸுடைய ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். இந்த சீரீஸ் டிஸ்கண்டினியூ ஆக போகுது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். கூகுள் குரோமுடைய எந்த அப்டேட் நெக்ஸ்ட் வீக் ரோல் அவுட் ஆக போகுதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், கூகுள் குரோமுடைய எந்த அப்டேட் நெக்ஸ்ட் வீக் ரோல் அவுட் ஆக போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technical chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஏர்டெல் சேஃப் பே. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஃபியூச்சர் மிஷன். கங்க்ராச்சுலேஷன் ஃபியூச்சர் மிஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். இன்னைக்கு டெக் நியூஸ் டே கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.